சக்தி. மனிதன் பொறாமை குணத்தால் தான் அதிக செலவு செய்கிறான். மகன் தந்தைக்குரிய கடமையை செய்வதில்லை. மீன் குஞ்சு முதலிய நீர்வாழ் உயிரினங்களுக்கு உயிர் கொடுத்தது யார்? செடி கொடி மரம் போன்ற தாவரங்களுக்கு விதை கொடுத்தது யார்? பறவை இனங்களுக்கு உயிர் கொடுத்தது யார்? மனித இனத்திற்கு உயிர் கொடுத்து சத்தமிட வைத்தது யார்? ராமாயணம் மகாபாரதம் படித்தாலும் வழிபாடு செய்தாலும் மனிதன் புரிந்தும் புரியாமலும் வாழ்கிறான். பணம் பாதுகாப்பு இல்லாதது, குணம் பிறரை பாதுகாப்பது. தெய்வம் கூலி கொடுக்கவில்லையே என்று நினைக்க கூடாது. தெய்வம் பொறுமையாகத்தான் இருக்கும். நிச்சயம் கூலி கொடுக்கும். எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து வாழ வேண்டும். தெய்வம் இருக்கிறது, அது பார்த்து கொள்ளும் என்று இருக்க வேண்டும். எப்படி உங்களையும் அறியாமல் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, எப்படி உங்களையும் அறியாமல் துன்பம் ஏற்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.